தேசியவாதிகளே, நமது இந்துடா திரைப்படம், நாரதர் மீடியா, டிஎன் நியூஸ் 24, தாமரை, ஸ்ரீ டிவி, சாமானியன் குரல், உங்கள் ஹரிஸ், நேட்டிவ் நியூஸ், தி தமிழ், ஐடியா மேன், ஆர்கியூஸ் ஆப் இந்துஸ்தான், பாரத் ஃபர்ஸ்ட் ஆகிய யூடியூப் சேனல்களில் வந்து வெளியாகுது. 16ஆம் தேதி காலை 11 மணி 11 நிமிடங்களுக்கு உங்கள் பார்வைக்கு இந்த படம் வந்துடும். மிக குவாலிட்டியாக நாங்கள் எடுத்திருக்கோம். இன்னும் அதை நீங்களே பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம். இந்த படத்துக்கு வந்து தேசியவாதிகள் மட்டத்திலேருந்து மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும். தேச துரோகிகள் கண்டிப்பாக கதறுவாங்க. அவங்கள கதற வைக்கக்கூடிய விஷயம் தான் நிறைய இருக்குது. ஏன்னா உண்மை சொன்னால் கதறுவாங்க, இல்லை பொய் சொல்லணும் அவங்களுக்கு. நம்ம அதை முடியாதில்ல. தேசியவாதி எப்படி வந்து நம்ம பொய் சொல்லுவோம்? நல்லா உண்மையை பேசுகிறதுனால இந்த படத்தில் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து உண்மையை நேசிக்கிற தேசியவாதிகளுக்கு இது கட்டாயம் பிடிக்கும். பேர் ஆதரவு நீங்கள் தரணும். நன்றி, வணக்கம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் இயக்குனருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இப்போ சமீபத்தில் நான் எங்கே போனாலும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இந்துடா படம் எப்போ வெளியாக போகிறது, எதில் வெளியிட போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. இந்த கேள்விக்கு உங்களோட பதில் என்ன? நிறைய பேர் இதை எதிர்பார்க்குறாங்க. அதாவது வந்து நம்ம வந்து படத்தை முடித்து ஜனவரி மாதம் 9ஆம் தேதியே சென்சாருக்கு அப்ளை பண்ணோம். ஏற்கனவே இதை நம்ம பகிர்ந்துருக்கோம். நோக்கமாக என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த படத்தை வந்து திரையில் கொண்டு வரணும், திரையில் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிறது நம்மளுடைய முடிவாக இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக தேர்தலுக்கு முன்னாடியே இது வரணுங்கிறதுல கொஞ்சம் உறுதியாக இருந்து அதை பண்ணணும். அதனால தான் இந்த படத்துக்கு ஆங்கில சப்டைட்டில் கூட கொடுக்கல. அதை 9ஆம் தேதி நெருங்கி 8ஆம் தேதி எல்லாம் முடிச்சிட்டோம். 9ஆம் தேதி அப்ளை பண்ணிடலாம். அந்த சூழ்நிலையில் வரும்போது இதை நாங்கள் அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதை விசாரிக்கும்போது ஒரு 15 நாள் மினிமம் தேவைப்படும் சப்டைட்டில் போடுறதுக்கு அப்படின்னாங்க. அப்போ 15 நாள் அதில் போச்சுன்னா இன்னும் 15 நாள் போயிடும். அப்போ சென்சார் பண்ணி சர்டிஃபிகேட் நம்ம கையில் வர்றதுக்கு தாமதமாக வாய்ப்பு இருக்கும். அதனால் அதை தவிர்க்கிறதுக்காக தான் சப்டைட்டில் போடாமல் படத்தை வந்து சென்சாருக்கு அப்ளை பண்ணோம். தமிழில் தானே வரப்போகுது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சோம். ஆனால் நம்ம எதிர்பாராத விதமாக துரதிர்ஷ்டவசமாக அப்படி எடுத்துக்கிடுவோம். அது படம் வந்து ஒரு உறுப்பினர் வந்து அதை ரிவைசிங் எம்டிக்கு பரிந்துரை பண்ண, அது வந்து கடைசியில் ரிவைசிங் எம்டிக்கு போய் ரிவைசிங் எம்டிலையும் ஜனவரி 22ஆம் தேதியை நம்ம அப்ளை பண்ணிட்டோம். நம்ம சைடில் எந்த டிலேயும் கிடையாது. அன்னைக்கு தான் அந்த விண்டோ ஓப்பன் ஆச்சு, உடனே நம்ம பண்ணி விட்டோம். ஆனால் அதுக்கு பிறகு ஜனவரி 22க்கு அப்ளை பண்ணது, அப்புறம் பிப்ரவரி 22 தாண்டி அப்புறம் மார்ச் 9 வந்து 9ஆம் தேதி படம் பார்க்குறதா சொல்லி, அப்புறம் 9ஆம் தேதியும் பார்க்காம அதுக்கு பிறகு 17ஆம் தேதி பார்க்குறோம்னு சொல்லி 17ஆம் தேதியும் பார்க்காம அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி மும்பையில் வச்சு பார்க்குறோம், 18ஆம் தேதி பார்க்குறோன்னு சொல்லி அதுக்கும் நம்ம அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி போய் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம். படத்தை பார்த்துட்டு அவங்க வந்து இதை ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஏன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட வசனங்கள் இருக்குது. தமிழ் படம், தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கிறதுனால தேர்தல் முடிஞ்ச பிறகு மறுபடி பார்த்து நாங்கள் இதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறோன்னு சொன்னாங்க. இது முக்கியமாக இதில் ஒரு விஷயம், அந்த சென்சார் சர்டிஃபிகேட்னு சொல்லக்கூடியதே திரையரங்குகளில் படத்தை நம்ம வெளியிடுறதுக்கான ஒரு சான்றிதழ் தான். அதை வச்சு நம்ம சேட்டலைட்டில் கூட நம்ம வெளியிட முடியாது. அதுக்கு ஒரிஜினல் சட்டமே அதுதான். இது வந்து தியேட்ரிக்கல் ரிலீஸ், அவ்வளோதான். அதில் கொடுக்குறதே தியேட்ரிக்கல் இதுக்கான சர்டிஃபிகேட், சான்றிதழ் தான் அது தமிழ் இந்தியா முழுக்க நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். தமிழில் அந்த இது மட்டும்தான். டப் பண்ணிட்டோம்னா அதுக்கு தனியாக வாங்கணும். எந்த லாங்குவேஜுக்கு டப் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜுக்கெல்லாம் நம்ம திருப்பி சென்சார் வாங்கி தான் நம்ம பண்ணணும். சேட்டலைட் பண்ணுறோம் அப்படின்னா சேட்டலைட்டுக்குன்னு தனியாக அப்ளை பண்ணணும். அது வீடியோ சென்சார்னு அதுக்கு பேர். அந்த ஃபார்மெட்டில் நம்ம அப்ளை பண்ணோன்னா வரும். அதை நம்ம சேட்டலைட்டில் எல்லாம் போட்டலாம். சேட்டலைட்டுக்கு பொதுவாக நியூஸ் அதுக்கெல்லாம் சென்சார் கிடையாது. ஆனால் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணணும்னா அதுக்கு உண்டு. சரி, இப்படி ஒரு முடிவானனால சரி என்னமோ அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லாமல் வச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை வெளியிடணும்ங்கிறது என்னுடைய இதாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போச்சு. இது சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காமல் திரையரங்குகளில் திரையிட முடியாது அப்படிங்கிறது உறுதியாகி போச்சு. அடுத்து 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்று ஓடிடி, இன்னொன்று யூடியூப். ரெண்டுமே சோசியல் மீடியா, அதுக்கு சென்சார் கிடையாது இது வரைக்கும். அப்போ அதில் வெளியிடலாம். இப்போ ஓடிடியில் வந்து அதில் நிறைய நடைமுறை சிக்கல்கள். உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ ஓடிடியில் முக்கியமாக இருக்கிறது அமேசான் பிரைம் சொல்லுவோம், இல்லைன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் சொல்லுவோம், இல்லைனா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு 4-5 இதை நம்ம வந்து முன்னணி இதை நம்ம சொல்ல முடியும். இந்த ஓடிடி தளங்களே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் படம் பார்க்க முடியும். இப்போ என்கிட்ட வந்து அமேசானும் கிடையாது, நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸும் கிடையாது, ஜியோ ஹாட்ஸ்டாரும் கிடையாது, நான் வைக்கல. அப்படின்னா நான் இந்த இதில் எந்த இதுலேயுமே நான் வேறு 1-2 நான் வந்து ஒரு படத்தை பார்க்குறத வேண்டி ஒரு இதை நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். இப்படி தான் சில இதை நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ இது பொதுவானது. அப்படின்னா அதிகமான பேருக்கு சென்று சேரணும்னு நம்ம நினச்சா ஓடிடி தளம் கூட அதுக்கு சரியானதாக கிடையாது. ஓடிடி தளத்தில் வச்சுருக்கவங்க பார்ப்பாங்க, அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க பார்ப்பாங்க. இல்லைன்னா நம்ம படத்தை பார்க்கணும்னு சொல்லி அதுக்காக வேண்டி ஒரு 500 ரூபா 600 ரூபா 300 ரூபா 400 ரூபா கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடியவங்க வேணால் பார்ப்பாங்க, மற்றவங்க பார்க்க முடியாது. அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஆப்ஷன் யூடியூப் தான். யூடியூப்பில் வெளியிட்டால் அது வந்து எல்லாத்தையும் போய் சேர்ந்துடும்.
ஊரில் ஏதோ காட்டுக்குள்ளால ஆடு மாடு மேய்க்கிற தொழிலில் இருக்கக்கூடியவங்க, வயல் வேலை செய்துட்டு இருக்கும். வயல் வேலை செய்யும்போது இதை யூடியூப்பை பார்க்க முடியாது. வேறு ஏதாவது ஒரு இதுக்கு வயலில் போய் இப்போ ஏதோ ஒரு காக்கா வரட்டுக்கோ குருவி வரட்டுக்கோ இல்லைன்னா எதுக்காக ஒன்றுக்கு போனவங்க கூட அங்கே ஒரு இது இருக்குது அப்படின்னா, டவர் அவருக்கு ஓரளவு கிடைக்குது அப்படின்னா அவங்க யூடியூப் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்க முடியுது இப்போ. அதனால் அந்த வகையில் போனோம் அப்படின்னா அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதனால் யூடியூப் மூலமாக போனோம் அப்படின்னா உலகம் முழுக்க நம்ம போக முடியும். அது ஒரு முக்கியமான விஷயம். உலகம் முழுக்க பார்க்க முடியும். அது எந்த இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு கிடையாது. எந்த நாட்டிலேயாவது யூடியூப் தளத்தை தடை பண்ணியிருந்தால் அங்கே மட்டும், சீனாவில் நம்ம தடை இருக்கும்னு நினைக்கிறேன், அங்கே மட்டும் வேணால் பார்க்க முடியாது. மற்றபடி எல்லா நாடுகள்லையும் இதை பார்க்க முடியும். அங்கே உள்ள தமிழர்கள் இதை பார்க்க முடியும். தமிழில் இருக்கனால தமிழர்கள் தான் புரியும், பார்க்கலாம். அதனால் நான் என்ன ஐடியா பண்ணாங்க, நான் இதை மையப்படுத்தி இதில் உள்ள சாதக பாதக அம்சங்களெல்லாம் யோசித்து இதை நம்ம இதுக்கு முதலீடு செய்தவங்க இருக்காங்க. அது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க அதில். அப்போ அவங்கக்கிட்டலாம் பேச ஆரம்பித்து அதில் அதிகமாக பணம் கொடுத்தவங்ககிட்டலேருந்து ஆரம்பித்து அவங்களுடைய கருத்தை நான் கேட்டு, அது வேறு இது இருக்குது, குரூப் இருக்குது, அது மூலமாக நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்டு அவங்ககிட்டலாம் எல்லாம் கேட்டு ஓரளவுக்கு சரி, பல பேரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது எங்களுக்கு ஏற்றுள்ளது தான், நீங்கள் எது வேணாலும் முடிவு பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ அதனால் நான் இப்போ கடைசியாக நாம் யூடியூப் தளம் மூலமாக இந்த படத்தை நம்ம வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமான ஒரு யூடியூப் சேனல் நம்ம நாரதர் மீடியா, அதாவது சாமானியன் குரல், தாமரை, TN24, IND தமிழ், அப்புறம் நேட்டிவ் ப்ளஸ், அதுக்கு பிறகு தி தமிழ், அப்புறம் உங்கள் ஹரிஸ் அப்படிங்கிற சேனல் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வருது. அதுமே ஆர்கேவிஸ் ஆஃப் இந்துயிசம் அந்த சேனல், பாரத் ஃபஸ்ட்டு, ஸ்ரீ டிவி முக்கியமாக விட்டுட்டோம். அது இந்த சேனல்கள் எல்லாம் நம்ம முயற்சி பண்ண போகிறோம். இப்போதைக்கு நமக்கு சாமானியன் குரல், நாரதர் மீடியா, அப்புறம் TN24 இதெல்லாம் பேசிட்டோம். மற்ற சேனல்களும் பேசி அவங்ககிட்டையும் சொல்லிவிட்டு இந்த சேனல்கள் எல்லாம் ஒரே நாள் ஒரே நேரத்தில் நம்ம வெளியிடணுங்கிறது நம்மளுடைய முடிவாக இருக்குது. அந்த நாள் என்ன அப்படின்னு சொன்னால், பராபவ ஆண்டு நம்ம ஒரு பிறக்க போகுது. பராபவ ஆண்டு சித்திரை 3ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம வெளியிடுறதா முடிவு பண்ணியிருக்கோம். ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிறதா இருந்தால் ஏப்ரல் 16ஆம் தேதி, ஏப்ரல் 16, 2026 வியாழக்கிழமை தான். அது ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுதான் இப்போதைய நிலவரம். நம்ம அதனால் யூடியூப் ஒரு புதிய முயற்சி தான், ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான் இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி யாரும் முயற்சி பண்ண மாட்டாங்க. யூடியூப்புக்குன்னு படம் எடுக்கிறவங்க யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம திரைக்குன்னு படம் எடுத்து முதல் முறையை நம்ம இதில் வெளியிடணுங்கிறது அதாவது யூடியூப்பில் வெளியிடுறது ஒரு ரிஸ்க்கான விஷயம் தான். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, எது ரிஸ்க்கோ அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றுவோமே, அதுதானே அதை அப்படியே ஒரு முயற்சி பண்ணுவோமே அப்படிங்கிறது தான். ஏன்னா இதில் பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா, எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்துட முடியும். ஒரே நேரத்தில் உலகம் முழுக்க உள்ள தமிழர்களுக்கு நம்ம சென்றடைய முடியும். இந்த சேனல்கள் மூலமாக சென்றடைய முடியுங்கிறது சந்தேகமே கிடையாது. அதனால் அதுதான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் இதில் நீங்கள் எல்லாரும் எனக்கு முழு ஆதரவு தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். இப்போ நீங்கள் பல நபர்கள்ட்ட இருந்து உதவி, அதாவது உதவின்னு சொல்ல முடியாது, நீங்கள் ஷேர் ஹோல்டர் மாதிரி நிதி பங்களிப்பு மூலியமாக அந்த படத்தை நீங்கள் முடிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலாக இதற்கான செலவு பண்ணியிருக்கீங்க. இப்போ யூடியூப் சேனலில் இதை வெளியிட்டீங்க அப்படின்னா, என்கிட்ட கூட சொல்லியிருந்தீங்க இதில் அட்வர்டைஸ்மெண்ட் குறிப்பாக வந்துடக்கூடாது அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க. அப்போது இது எப்படி இந்த நிதியை நீங்கள் திரட்டி திரும்ப அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க? அதாவது இதில் ஒரே ஒரு இதுதான். அதாவது இதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கு முதலீடு செய்தவங்க, நிதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க எல்லோருமே தேசியவாதிகள். யாருமே அதுக்கு வெளியே உள்ளவங்க கிடையாது. இந்துடா படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புதிய முயற்சி. பல பேரும் இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணியிருக்கலாம் கிரவுட் ஃபண்டிங் அடிப்படையில். அது மாதிரி தான் நம்மளும் முயற்சி பண்ணோம். ஆனால் இதில் ஒரு வித்தியாசமான ஒரு இது என்ன அப்படின்னா, இந்த படத்திற்கு முதலீடு செய்தவங்க, அதாவது இன்வெஸ்ட் பண்ணவங்கன்னு எடுத்துடுங்க, கான்ட்ரிபியூஷன் பண்ணவங்கன்னு கூட எடுத்துக்கிடுங்க, லாப பங்கீடு அடிப்படையில் முதலீடு அப்படி தான் நம்ம நிதி பங்களிப்புன்னு நம்ம கேட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் கொடுத்தாங்க. எல்லாருக்குமே பணத்தை நம்ம திருப்பி கொடுக்கணும், லாப அடிப்படையில் கொடுக்கணும், லாபத்தையும் நம்ம கொடுக்கணுங்கிறத நம்ம ஐடியாவாக இருந்துச்சு. இதில் கிட்டத்தட்ட 100 ரூபாயிலிருந்து 13 லட்சம் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நபர் அப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு நூற்றுக்கணக்கான பேர் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்தினுடைய கடைசியில் நம்ம அந்த இதுதான் வரும். அதில் இந்த 10,000 ரூபாய்க்கு மேலே கொடுத்தவங்களுடைய பேர் எல்லாமே நம்ம அதில் கொண்டு வந்திருப்போம், அதில் பட்டியலில் கொண்டு வந்திருப்போம். அதுக்கு கீழே 2000, 3000, 100, 200, 500 இவங்களை நம்ம அந்த லிஸ்ட்டில் கொண்டு வரல. அதிலே ஒரு 64, 65 பேர் அதில் வந்திருக்கும். பாக்கி உள்ளவங்களெல்லாம் அதை விட கம்மியான கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவங்க இதில் முதலீடு செய்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுக்கு உரிய பணத்தை நம்ம கண்டிப்பாக குறைந்தபட்சம் அந்த பணத்தையே நம்ம திருப்பி கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய இது. அதுக்கு நான் என்ன மாதிரி யோசனையில் இருக்கேன் அப்படின்னா, இப்போ இதில் நம்ம ஒரு இது விளம்பரப்படுத்துவோம். அதில் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த படத்தை பார்த்து முடியுங்க, ட்ரைலரை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுது இல்லை என்ன இருக்குது, எப்படிப்பட்ட குவாலிட்டியில் இந்த படம் இருக்குங்கிறதெல்லாம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதனால் அவங்ககிட்ட ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம், இதில் முதலீடு செய்தவங்க எல்லாருமே தேசியவாதிகள்.
இதில் ஈடுபட்ட படமாக எடுத்த எல்லாருமே எல்லாருமே தேசியவாதிகள். இந்த படத்தை பார்க்க போகிறதும் தேசியவாதிகள் தான். தேச துரோக கும்பல் ஒருத்தனை இதை பார்க்க போகிறதில்ல. பார்க்கணும் விமர்சனம் பண்ணுறதுக்கு வேண்டி பார்ப்பாங்க. இல்லை ஏதாவது கமெண்ட் சொல்லலாம், குறை சொல்லலாம், இதை இழிவுபடுத்தி ஏதாவது பேசலாம், அந்த நோக்கத்துக்காக வேணால் சில பேர் அதை பார்ப்பாங்க. மற்றபடி அவங்க படம் பார்க்குறதுக்கு அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடையும் கூட. ஏன்னா அவங்களுக்காக நான் படம் எடுக்கலை. ஏன்னா உண்மையை சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. இந்த படம் உண்மை பேசுது, அதான பிரச்சனையே. நீங்கள் முஸ்லீம் அதை குண்டு வைக்கிறவங்களாம் நல்லவன்னு சொல்லணும், நான் சொல்ல மாட்டோம்ல. குண்டு வச்சான்னு சொல்லணும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ அது உண்மையை இல்லாமல் அது அவன் குண்டே வச்சா கூட அவனை நல்லவன்னு சொல்லணும்னு ஒரு பூசி மெழுகி படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது நமக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அதனால் அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கான படம் இல்லை. உண்மையை நேசிக்கிறவங்க, உண்மைக்கு இதயத்துக்கு அருகையில் உண்மை இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான படம். அதனால் தேசியவாதிகளுக்கான படம்னு நான் அதனால தான் சொல்கிறேன். அதில் தேசத்தை நேசிக்கிறவங்க உண்மையை தான் நேசிப்பாங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் தேசியவாதிகள் இதுக்கு உதவுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு, நம்பிக்கையும் அதுதான். கண்டிப்பாக அதை செய்வாங்க. நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து செய்தீங்கன்னா அதுக்கு உதவ தான் செய்வாங்க. இவங்க மூலமாக அதாவது படம் பார்க்குறவங்க இப்போ தேட்டரில் போய் படம் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு 2 குழந்தை, ஒரு அப்பா அம்மா போகிறாங்க, ஒரு காரில் போகிறாங்கன்னா அந்த காரினுடைய வாடகை, அந்த இதில் பார்க்கிங் சார்ஜே 100 ரூபாய்ட்ட வந்துடும். அங்கே உள்ளே போய் ஏதாவது ஒரு பாப்கார்ன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லலாம் வாங்கினாங்கன்னா அதே 600-700 ரூபான்னு சொல்கிறாங்க. அந்த பாப்கார்னுடைய சாதாரண வாங்கினாலே ஒரு சின்ன இதில் வாங்கினாலே 200 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு 4 பேர், 2 குழந்தையும் 2 அப்பா அம்மா படம் பார்க்க போனாங்கன்னா 4 பேர் சேர்ந்து படம் குறைஞ்சது ஒரு 1500 ரூபா இல்லாமல் படம் பார்க்க முடியாது. இது இன்னையுடைய சூழ்நிலை. சென்னை மாதிரி மால்களில் படம் பார்க்குறதுக்கு, மற்ற இடங்களில் கிட்டத்தட்ட அங்கேயே 200-300 ரூபா இல்லாமல் ஒரு 4 பேர் போய் படம் பார்க்குறது அவ்வளோ சாத்தியம் இல்லை. இதுதான் இன்றைய நிலவரம். நாம் என்ன எதிர்பார்க்குறோன்னா அவங்களால முடிஞ்சதை நீங்கள் ஒரு ஹெல்ப், ஒரு உதவியாக இந்த படத்தை பண்ணுறதுக்காக, ஏன்னா இவங்களுக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக பண்ணால் போதும், வந்துடும்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் ஒன்றும் மாற்றுக்கு இருக்குதா கருத்து இருக்கிறதா எனக்கு தெரியும். திரையரங்கு போனாலும் இப்படி தான். நீங்கள் ஓடிடியாக இருந்தாலுமே அந்த அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு சார்ஜஸ் இருக்குது இல்லைங்க? கண்டிப்பாக. நீங்கள் இப்போ அமேசான் பிரைம் உங்கள்கிட்ட இல்லை, ஆனால் நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்படும் போது நீங்கள் என்ன செய்வீங்க, அமேசான் பிரைமில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அது 1 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ ஏதோ ஒரு ஸ்கீமில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்கள் 400 ரூபாயா 600 ரூபாயா 1000 ரூபாயா நீங்கள் பண்ணி தான் அதில் மற்ற படத்தையும் சேர்த்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இந்த படத்துக்காக வேண்டி தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். அப்போ நான் இதில் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தேசியவாதிகள் பலரும் நல்ல காரியத்தை முன்னெடுத்தீங்கன்னா உதவுவாங்க. இந்த படமே அப்படி தான் மூவ் ஆச்சுது. இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ண பெரும்பாலானவங்க தியேட்டருக்கு போய் படம் பார்த்து 40 வருஷம் 50 வருஷம் ஆயிருக்கும். இப்போ அவங்களுக்கு யூடியூப் மூலமாக போகிறதுல ஒரு பெரிய சௌரியம், வீட்டிலேருந்தே பார்த்துருவாங்க. பெரும்பாலும் டிவியில் பார்க்குறாங்க. இப்போ டிவியை இங்கே இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி டிவி மூலமாக அதை பார்க்கக்கூடிய வசதி சென்னை மாதிரியான இடம், மதுரை, திருச்சி, கோவை இந்த மாதிரியான பெருநகரங்கள்லாம் அந்த வசதி எல்லாத்துக்கும் இருக்குது. வெளிநாடுகளில் சொல்ல வேண்டாம், 4Kல தான் நம்ம அந்த படத்தை வெளியிட போகிறோம். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 4Kல தான் எடிட் பண்ணியிருக்கோம், வச்சுருக்கோம் ஃபுட்டேஜ். அந்த 4Kல தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அப்போ 4Kல ஒரு 4K டிவியில் அவங்க பார்த்தாங்கன்னா அது பிரம்மாண்டமாக இருக்கும், அது பிரமாதமாக இருக்கும். அந்த குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது செக் பண்ணிட்டோம். அதனால் அந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். அப்போ அவங்களுக்கு இதில் ஒரு சின்ன ஒரு உதவி தானே, ஒரு ஹெல்ப் தானே. ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம், அதுக்கு அவங்க ஒரு படம் பார்த்ததுக்குள்ளே சார்ஜ்னு கூட நினைக்கலாம். இல்லை ஒரு 5000 10,000 கொடுக்கணும், இந்த இதுக்கு உதவணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. கிடுக்கு படத்துக்கெல்லாம் நானே கூட ஒரு வீடியோலாம் போடும்போது அந்த கமெண்ட்ஸில் நான் 5000 ரூபா அனுப்பியிருக்கேன். இருங்காட்டுக்கோட்டையிலேருந்து ரவினி ஒருத்தர் பேரோட எனக்கு ஞாபகம் இருக்குது. போட்டுட்டு அது கமெண்ட்ஸ்லேயே அவர் அடிச்சிருந்தார். நான் இந்த மாதம் அனுப்பியிருக்கேன், நம்ம 5ஆம் தேதி பிறகு நம்ம இன்னொரு 5000 ரூபா நான் அனுப்ப போகிறேன்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. நான் அந்த படத்துக்கு நல்ல உதவியெல்லாம் பண்ணாங்க. அது மாதிரி தேசியவாதிகள் இதில் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து தான் நம்ம இதை செய்கிறோம். அதில் அந்த படத்தோடு சேர்த்து நம்ம அதுக்குடைய பார்கோடு, எந்த ஜிபே நம்பர் இதெல்லாம் நம்ம கொடுத்துருவோம். அதன் மூலமாக வரும், அதில் கண்டிப்பாக வரும். அதில் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. அந்த பணத்தில் வரக்கூடிய பணத்தை நான் பிரித்து இவங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம். 1 கோடி அளவுக்கு நமக்கு தேவைப்படும். அது வரும்னு நான் எதிர்பார்க்குறேன், வந்துடும். இது பிறகு நம்ம அதோட நிப்பாட்ட போகிறதில்ல. இதை நம்ம பண்ணிடுவோம், எல்லாத்தையும் கொண்டு சேர்த்துருவோம். அதுக்கு பிறகு நம்ம இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல், அந்த வாக்கு எண்ணிக்கை அப்படின்னா அதுக்கு பிறகு 1 வாரமோ 4 நாளாக கழித்து இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை நீக்குவாங்க. அவங்க அதை எடுத்த பிறகு நார்மலுக்கு வரும். அதுக்கு பிறகு சென்சார் போர்டில் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். கமிட்டி ஃபார்ம் பண்ணி பார்த்து ஒரு 10 பேர் கொண்ட குழு, இது ரிவைசிங் அப்படிங்கிறனால அந்த குழுவை அதுக்கு ஒரு போர்டு மெம்பர் வேறு பண்ணணும். இவங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதில் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்வாங்க. உடனடியாக அறக்க பிறகு நடந்தால் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். இதில் நமக்கு என்ன ஒரு கூடுதல் சௌரியம் என்னென்னா, ஜனநாயகன்னு இதே கேட்டகரியில் உட்காந்துருக்கு. நம்மளுக்கு படத்துக்கு நம்ம ஜனவரி 22 அப்ளை பண்ணால் அவங்க பிப்ரவரி எண்டில் தான் பண்ணாங்க. ஏன்னா கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு பண்ணாங்க. அப்போ பண்ணும்போது அதனால் 2 படமும் இருக்குது. நமக்கு பின்னாடி 1 மாதத்துக்கு பின்னாடி வந்த படம் தான் கிட்டத்தட்ட ரிவைசிங் கமிட்டிக்கு. அதனால் 2 படமும் இருக்குது. இப்போ அவங்க பெரிய ப்ராஜெக்ட்,
அவன் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய இதை ஏன்னா ஏற்கனவே போட்டு இழுத்து கொண்டு போயாச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இப்போ அந்த படத்தெல்லாம் பார்த்து தான் ஆகணும். ரொம்ப ஓவராக போனாங்கன்னா பிறகு சென்சார் போர்டுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். ஏன்னா நம்ம அந்த துறையினுடைய இணையமைச்சர் 14 நாளையில் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் தான் வாக்குறுதியெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு அலைஞ்சார். அதனால் அதெல்லாம் இருக்குது ஒரு விஷயம், அதை பிறகு பேசிக்கிடுவோம். அதனால் இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த படத்தை பார்ப்பாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. படத்தை பார்த்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, கட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். சில இது எல்லா படத்துக்கும் உள்ள விதிமுறைப்படி தான். சில விஷயங்களை அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த விஷயத்தெல்லாம் கட் பண்ண சொல்லுவாங்க, மியூட் பண்ண சொல்லுவாங்க, மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க, வழக்கமானது தான். அதை நம்ம பண்ணி கொடுத்துட போகிறோம். சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே பழையபடி தேட்டருக்கு வருவோம். எல்லாரும் திரையரங்கு போயிட்டு அடுத்து தான் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த படம் மட்டும் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல வந்துட்டு அடுத்து தியேட்டருக்கு. அதான் புதுமை. புதுசாக ஒரு பாதையை அமைப்போம், நம்ம உருவாக்குவோம், புதுசாக ஒரு பாதையை உருவாக்குவோம், அதில் வெற்றி பெற்று சாதிப்போம்னு சொல்கிறேன். இதில் பண்ணுவோம். இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக இப்போ ரொம்ப சிம்பிள் ஒரு இது எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40 லட்சம் பேர் பார்ப்பாங்கங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. யூடியூப்பில் இந்த பல்வேறு யூடியூப் தளங்கள் மூலமாக பார்த்துருவாங்கங்கிறது என்னது. 1 லட்சம் பேர் ஆளுக்கு 100 ரூபாய் வந்து அவங்க அனுப்புனாலே 1 கோடி ரூபா வந்துடும். மேட்ரு ஓவர், அவ்வளோதான். அதுவே இது ஒரு 10,000 பேர் ஆள் 1000 ரூபாய் அனுப்புனாங்கன்னா முடிஞ்சு போச்சு. சில பேர் 5000 10,000லாம் சாதாரணமாக அனுப்ப, சில பேர் அனுப்புறதுக்கு வாய்ப்பு உண்டு, அனுப்பியிருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் அனுப்பிட்டாங்க அப்படின்னா இந்த எண்ணிக்கை நம்பர் ஆஃப் பீப்புளை அனுப்ப வேண்டிய எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நமக்கு இது பேலன்ஸ் ஆகி போயிடும். அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன அந்த மாதிரி வரும்போது அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடியதில் சில இன்கம் டேக்ஸ்னு சில விஷயங்கள்லாம் இருக்கனால அது வருமான வரியெல்லாம் நம்ம கட்ட வேண்டியது இருக்கும். அது வந்து ஆடிட்டரை வச்சு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு நம்ம பண்ணிவிட்டு அது போக வரக்கூடிய அமௌண்ட்டில் நம்ம எல்லாத்துக்கும் ப்ராப்பராக நம்ம பிரித்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அவங்க கொடுத்த அமௌண்ட்டை விட கூடுதலாக கொடுத்தோம்னா சந்தோஷம். நான் ரெட்டிப்பாய் கொடுக்கணுங்கிற என்னுடைய ஆசை. 1 லட்ச ரூபா கொடுத்தவங்களுக்கு 2 லட்சமாக கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஒருவேளை அப்படி சாத்தியப்படாமல் போகும் பட்சத்தில் 1 லட்ச ரூபா கொடுத்து 1 லட்ச ரூபாய் நம்ம கொடுத்துட்டாலே எனக்கு அது வெற்றியாக தான் தோணுது. ஏன்னா அவங்க தந்தவங்க பெரும்பாலும் வந்து இது சினிமாங்கிறதுனால அது ரிஸ்க் தெரிஞ்சுதான் தந்திருக்காங்க. அதே சமயத்தில் அவங்க தந்தாங்கல்ல, இவன் ஏதோ ஒன்று பண்ணுறான், நல்லது தான் செய்வான், இவன் ஏமாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லி என்ன நம்பி கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு நான் வந்து திருப்பி கொடுக்கணும். அது முறை. இவ்வளோ விஷயத்தை நம்ம செய்தாலும் அதையும் நம்ம செய்யணும். அதான் வந்து கரெக்டாக. அதை நம்பி வந்தவங்களை நம்ம விட முடியாது, செய்யணுங்கிறது தான். அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அவங்க கொடுத்த அமௌண்ட்டை விட நான் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவேன். எப்படினாலும் அதை செய்யணும்னு நினைப்பேன். அப்புறம் தேட்டருக்கு வந்து வர்றது அது 2வது விஷயம். தேட்டரில் அதுக்கு ஒரு செலவு வரும். அதுக்கு வந்து ரிலீஸ் நம்ம ஓன் ரிலீஸ் தான் பண்ணி ஆகணும். அப்போ ஓன் ரிலீஸ் பண்ணும்போது வந்து அதுக்கு ஒரு அமௌண்ட்டு எவ்வளோ தேட்டருங்கிறத பொறுத்து அதுக்கு ஒரு பட்ஜெட் நம்ம ரெடி பண்ணணும். அது பண்ணுவோம், அது பற்றி 2வது பண்ணுவோம். இதில் நான் வெற்றி பெற்றுட்டு அது ஈஸியாக தான் நம்ம பண்ண போகிறோம். அதையும் பண்ணி விடுவோம், விட மாட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கமாக என்னது திரைக்கு வரும், அது பிறகு ஓடிடிக்கு வரும், அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து யூடியூப்பில் வரும். இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் நம்ம இப்போ பழைய படம் எம்ஜிஆர் சிவாஜி படம் இல்லை பழைய ரஜினி படம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்லேயே கிடைக்கும், பார்க்க கிடைக்கும். அது எல்லா இடத்துலையும் வந்துட்டு முடிஞ்சதாக இருக்கும். அப்படி தேட்டருக்கெல்லாம் வந்து பல தடவை வந்து போனதாக அந்த படங்களாக இருக்கும். நாம் வந்து அப்படி உள்டாவாக பண்ணுறோம், அவ்வளோதான். இதுவும் ஒரு முயற்சி தான், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதில் எனக்கு சந்தேகம் துளி அளவும் எனக்கு சந்தேகம் கிடையாது, நம்பிக்கையோடு தான் இருக்கும். அதனால் இது நல்ல ஒரு முயற்சி தான். நம்ம சொன்னோம்ல, இவ்வளோ தான் விஷயம். இதில் ஒரு தேசியவாதிக்கு வந்து ஒருவேளை யாருக்காவது அனுப்பவே முடியாத, ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ரிட்டையர்ட் ஆனவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்லாம் எந்த சிரமத்தில் இருக்க எவ்வளோ பேர் என்ன மாதிரியான நெருக்கடியில், பொருளாதார நெருக்கடியில் இருக்கான்னு தெரியாது. அவர் வேலை பார்க்கும்போது கம்பீரமாக இருந்திருப்பார், ராஜா மாதிரி இருந்திருப்பார். வீட்டில் வந்து எல்லா அதிகாரத்தையும் அவரே பண்ணியிருப்பார். மகனுக்கு காசு கொடுக்கறதுலேருந்து பொண்ணுக்கு செலவுக்கு, காலேஜுக்கு கொடுக்குறது, ஃபீஸ் கட்டுறது எல்லாமே அவருக்கு கண்ட்ரோலில் இருந்திருக்கும். ஒரு பெரிய ராஜா மாதிரி வீட்டில் இருந்திருப்பார். ஆனால் வந்து மகன்கிட்ட வந்து உதவி பைசா எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அது கொஞ்சம் வேறு மாதிரியான சூழ்நிலை. எல்லா வீட்லேயும் அப்பாவோ எல்லா மகனும் நல்லா கவனிக்கிறாங்க, அதுவும் பைசா இதெல்லாம் கொடுத்து பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. அது இந்த மாதிரி ஒரு படத்துக்காக வேண்டி நான் ஒரு 1000 ரூபா அனுப்பணும்னு கேட்டால் அந்த மகன் கொடுப்பாராங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க என்ன நெருக்கடியில் இருக்காங்கன்னு தெரியாது, வெளியே சொல்ல முடியாது. அவங்களால யார்கிட்டையும் சொல்ல முடியாது, அவங்க சொந்தக்காரர்கிட்டையும் சொல்ல முடியாது, நண்பர்கள்ட்டையும் சொல்ல முடியாதவங்க. இல்லை அப்படி உள்ள நண்பர் தினத்தந்தியில் வேலை பார்த்தவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட தொடர்பில் வந்து இதை விஷயத்தை சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா தினத்தந்தியில் வேலை பார்த்து இந்த மாதிரி தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்குற ரிட்டையர்மெண்ட்டு இந்த பென்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது, செட்டில்மெண்ட்டோட முடிஞ்சு போயிடும். அப்போ அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு அது வேறு அவங்கள நம்பி எந்த காசும் வராது. அதுதான் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ஸ்கீம் அருமையான இதாக கொண்டு வந்தது. இந்த பென்ஷன் ஸ்கீம்னு கொண்டு வந்தது அதனுடைய நோக்கமே அதுதான். குறைய கொஞ்சம் அமௌண்ட்டை கட்டிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து உங்களை நம்பி ஏதோ ஒரு அமௌண்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் மாதங்கிறதுக்கு தான். அது ஒரு சின்ன செலவுக்கு யூஸ் ஆகுமாங்கிறது தான் அவங்க அப்படி கொண்டு வந்தாங்க. இது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இப்படி ஒருத்தருக்கு வந்து ₹1 கூட செலவு பண்ணவில்லை, உடல்நிலைக்கு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்கள ஆனால் இதை பாதுக்கிறாங்க, பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டால் போதும்.
ரொம்ப சிம்பிள். 10 பேர் அவங்க நண்பர் வட்டத்தில் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இந்த படத்தினுடைய லிங்க் அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுட்டாங்கனாலே இப்போ அந்த 10 பேரில் 2 பேரோ 3 பேரோ ஏதாவது அவங்களால முடிஞ்சதை இந்த படத்துக்குன்னு சொல்லி கான்ட்ரிபியூஷன் ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது ஓகே, அது போதும். இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் தேசியவாதிகள் எல்லாத்துட்டும் போய் சேரணுங்கிறது நம்பர் 1. இதில் முதலீடு இதுக்காக வேண்டி பணம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் திருப்பி நம்ம கொடுக்கணுங்கிறது 2வது பாயிண்ட்டு. அப்புறம் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு சென்சார்லாம் ஆன பிறகு பழையபடி வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டும் வச்சு எல்லோரும் முதலாவது பெரிய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், அப்புறம் ட்ரைலர் வெளியிடுறது, ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுறது, இதெல்லாம் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் செலவாகும். இதெல்லாம் வச்சு அதுக்கு பிறகு வந்து எல்லாம் நம்ம நடித்த நடிகைகள் எல்லாத்தையும் நம்ம மேடையில் வச்சு எல்லாத்துக்கும் பாராட்டி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம வெற்றி பெற்ற பிறகு சக்ஸஸ் மீட்டில் சந்திப்போம், பாராட்டு விழாவில் சந்திப்போம், அவ்வளோதான். இதில் நம்ம வெளிப்படையாக தானே இருக்கும். இது ஒரு புது முயற்சி, கண்டிப்பாக வெற்றி பெறும். உங்களுடைய முயற்சி, நம்மளுடைய முயற்சி, நம்முடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். அது நம்மளுடைய தேசியவாதிகளால் இந்த படம் எடுக்கிறதுக்கே அவங்களால தான் இது சாத்தியப்பட்டது. இதுவும் நடக்கும், நடந்தே தீரும். ஏன்னா அந்த அண்ணாமலை இருக்கிறார். மிக்க நன்றிகள் ஜி. நன்றி, வணக்கம்.